நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவை ஒரு அதிர்ஷ்டம். இப்போ நான் வந்து என்கிட்ட வராங்க, ஒரு லாட்டரி வின்ன மாதிரி ஒரு சூத்துக்கு போகிறேன், ஒரு கேசினோக்கு விளையாடுறேன். லண்டன்லலாம் விளையாடுவாங்க, அமெரிக்கா யூஎஸ்ல விளையாடுவாங்க, மலேசியால. நம்ம மலேசியாவில், சிங்கப்பூரில், ஜப்பான் எல்லா கண்ட்ரிலையுமே. ஆல்ரெடி லாட்டரி எடுத்து வச்சிருக்காங்க, எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? பணம் விடும்போது யாரும் எதுவும் கண்டுக்கல. அவங்க திரும்ப சம்பாதிக்கும் போது மட்டும் அதுக்கு தடை போட்டு நிறுத்தக்கூடாது இல்லையா? அங்க அதுல தான் எங்கேயும் எடுக்க முடியும். எங்க தொலைக்கிறோமோ அங்கதான் நம்ம தேட முடியும். காசு கையில இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? OS பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மக்களும் இப்போ ஒரு விஷயத்து பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறோம். அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜின் பார்த்திபன் சார் தான். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எல்லா மக்களும் ஓடிக்கிட்டு இருக்குது, எல்லாருக்கும் ரொம்ப தேவையானது, இந்த விஷயத்துக்காக எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி தான் சார் பேச போறோம். கண்டிப்பா. காசு சார். காசு சார். காசு அது உண்மையா தேவைதான். ஆமா சார், காசு பத்தி தான் சார் பேச போறோம். கண்டிப்பா. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சரி, பணம் வர்றதுக்கும் சரி, வர்ற காசை எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறதும் சரி, இப்படி வருது இப்படி போகுது அப்படின்றதுக்கும் சரி, இந்த மாதிரி காசு அப்படின்றதுக்கே நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க சார். அதுக்கு ஜின் பார்த்திபன் சார் கிட்ட இருக்க ஒரு சொல்யூஷன் என்ன? அம்மா, காசு தேவைதான், எல்லாருக்குமே தேவைதான். மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே கட்டில் என்ன சொல்றதுன்னா, நம்ம உறுத்தி அவர் கட்டில் தொட்டில இருந்து சுடுகாட்டு வரைக்கும் இன்னைக்கு தேவை கட்டல் பணம் தான். பணம் இல்லைன்னா பணத்தை கூட தூக்கி கடாச்சிட்டு போறாங்க இந்த காலத்துல. அது உலகம் பூரா அது தெரிஞ்ச விஷயமாய் போச்சு. அப்படின்ற பட்சத்துல இந்த காசு விஷயத்துக்காக இந்த லாட்ரி, இந்த ரேஸு, கேசினோன்ட்டு நிறைய விளையாட்டுகள் இங்க தமிழ்நாட்டில் இல்லை, பல இடத்துல இந்த விளையாட்டுகள் இருக்குது. இதே தமிழ்நாட்டிலே பெரிய பெரிய இடத்துல கூட ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு லைசன்ஸ் வாங்கி நடத்துறாங்க இந்த கிளப். அதெல்லாம் இந்த மாதிரி இடத்துகளுக்கு தான் நான் சொல்றது. எங்க அதான் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான், எங்க விட்டமோ அங்கதான் பிடிக்க முடியும். பல பேர் லாட்டரி சீட்லயே லட்சக்கணக்கில் விட்டுருக்காங்க. அப்ப விடும்போது அவங்க திரும்ப அங்கிருந்து பெறக்கூடாதா? இப்ப இம்மா பணம் விடும்போது யாரும் எதுவும் கண்டுக்கல. அவங்க திரும்ப சம்பாதிக்கும் போது மட்டும் அதுக்கு தடை போட்டு நிறுத்தக்கூடாது இல்லையா? அங்க அதுலதான் எங்கேயும் எடுக்க முடியும். எங்க தொலைக்கிறோமோ அங்கதான் நம்ம தேட முடியும். புரியுதுங்களா? இப்போ சாமியை பார்க்கணும்னா கோவில்ல போய் தான் பார்த்தாகணும். கண்டிப்பா. புரியுதுங்களா? ஒரு படத்தை பார்க்கணும்னா தியேட்டருக்கு தான் போய் ஆகணும். ஒரு இயற்கை இயற்கை வளத்தை பார்க்கணும்னாக்கா நம்ம அந்த கிராமத்து சைடு அதுதான் போனோம், அந்த பக்கம் போனதான் பார்க்க முடியும். அதே மாதிரிதான் ஒரு பணம் தேவை நமக்கு. வந்து ஒரு காலகட்டத்துக்கு வந்து எல்லா திறமையும் இருக்கும், ஆனா எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாம, பொருளாதாரம் இல்லாம இந்த காலகட்டத்துக்கு முன்னுக்கு வர ஒரு வாய்ப்பே கிடையாது. ஏதோ அப்பா சம்பாரிச்சிருக்கணும், தாத்தா பாட்டி சம்பாரிச்சிருக்கணும், இல்லைன்னாக்கா வேற வாய்ப்பே கிடையாது இந்த காலத்துல வளர்ந்து வர. ஏன்னா எல்லாருமே டேலண்ட் பர்சன் ஆயிட்டாங்க. அப்ப 100 பேர் டேலண்டா இருப்பாங்க, முன்னுக்கு வந்தாங்க. இப்போ காலகட்டத்துக்கு சின்ன குழந்தையில இருந்து எல்லாமே திறமையா இருக்கிறாங்க, எல்லாமே செயல்படுறாங்க. எல்லாமே உலகம், இந்த செல்லு வந்து எல்லாத்துக்குமே எல்லாத்தையுமே காட்டுது. அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவை ஒரு அதிர்ஷ்டம். இப்போ நான் வந்து என்கிட்ட வராங்க, ஒரு லாட்டரி வின்ன மாதிரி ஒரு சூத்துக்கு போறேன், ஒரு கேசினோக்கு விளையாடுறேன். லண்டன்லலாம் விளையாடுவாங்க, அமெரிக்கா யூஎஸ்ல விளையாடுவாங்க, நம்ம மலேசியாவில், சிங்கப்பூர்ல, ஜப்பான் எல்லா கண்ட்ரிலையுமே. இப்போ நான் என் வீட்டு காசு எடுத்து கொடுக்கல, இல்லை நான் வந்து ஒரு இதை சொல்லி அங்க இருந்து எடுத்து கொடுக்கலையே. நான் என்ன அந்த அதிர்ஷ்டத்தை அவங்களுக்கு வேற மாதிரி செய்யறேன். பல குடும்பங்கள் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு வருது. ஒரு பெண்ணுக்கே கல்யாணம் பண்ண முடியல, ஒரு குடும்பமே ஒரு விழிப்பு நிலைமைக்கு ஆயிடுச்சு, கடன் தொல்லை ஆகி போச்சு, இருக்கிற வீடும் ஏலத்துக்கு போகுது. அவங்களை எப்படி காப்பாத்துறது? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இதை விட்டோம்னா அது ஒரு ஆள் இல்ல, ஒரு குடும்பம் இல்ல, அது வம்சமா வாழுறது. அந்த வாரிசுகளோட வளர வேண்டிய இடம் எல்லாமே அழிஞ்சு போகுது இல்லையா? மனவேதனை இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த அதிர்ஷ்டத்தை வச்சு அவங்கள காப்பாத்துறேன். இதுல எந்த தவறும் கிடையாது. ஒரு லாட்டரி வந்து ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறது தான் நாம செய்யறது. ஏன்னா அவங்க வாங்குற பழக்கம் அவங்களுக்கு தான் இருக்குது. அப்போ பழக்கத்தை வந்து நம்ம மாற்ற முடியாது. நம்ம சொன்னாலும் நான் விட்டாலும் வேற இடம் அவங்க போதான் போறாங்க, வாங்க தான் போறாங்க. அதுக்கு நல்லபடியா அவங்களுக்கு வேற மாதிரி நம்ம செய்து கொடுத்துட்டு போயிடுவோமே. சரிங்களா? இப்போ எல்லா மாநிலத்திலும் பாத்தீங்கன்னாக்கா அங்கங்க தேவையானது வந்து லைசன்ஸோட தான் ஓடிட்டு இருக்குது. அங்க விழுவது அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை தான் நான் சைடு தரேன், ஜின் மூலியமா தரேன். கண்டிப்பா அவங்களுக்கு விழும். ஜின் மூலியமா
தரேன்னா எந்த மாதிரி தருவீங்க? நம்பர் அவங்களுக்கு பேரு, சொல்லுவீங்களா? அவங்க அம்மா பேர் வாங்கி அவங்களுக்கு நம்பரும் குடுப்பேன். அவங்க எடுக்கிற டிக்கெட் வேற மாரியும் செய்யலாம். ஓகே. மும்முனையில அவங்க காசினோ இருக்குது, அதுல செய்யலாம். டோட்டோ இருக்குது, இதுல செய்வோம். ம். எவ்வளோ விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது. ஓகே. அவங்க ரேஸ்ல விளையாடுறவங்களும் உண்டு. ஆ. பல விஷயங்களா வருவாங்க. ஆ. எதுக்குமே அந்த ஜின்ன கையில வச்சுக்கிறவங்க, ஜின்னுக்கு இப்போ வர முடியாதவங்க இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஜின் மூலியமா அவங்க போட்டோ பேரை வச்சு நான் இங்கிருந்தே செய்து விட்டுடுவேன். அவங்களுக்கு சக்சஸ் கொடுத்துரும். ஓகே. இப்போ வந்து இது எப்படி வந்து இந்த சாமானிய மக்கள் யாரும் இந்த பெருசா கேஷினோ இல்ல வந்து குதிரை லாட்ரி அந்த மாதிரிலாம் போய் வாங்க மாட்டாங்க. பட் இந்த கேரளா சைடுல சில பேர் வந்து லீகலாவே கேரளால லாட்ரி இருக்கு. ஸோ ஆல்ரெடி லாட்ரி எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாம்மா. அதே வந்து தேனியில ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு ரொம்ப நாள் கஷ்டம். ரொம்ப கணவரும் இல்ல. ரொம்ப பசங்கள வச்சுன்னு கஷ்டப்பட்டாங்க. அவங்க இப்போ ஒரு 5 வருஷமா எடுத்துட்டு இருக்கிறாங்க. ரூ. 1 கூட வீழ்ந்தது கிடையாது. ஓகே. இப்போ என்கிட்ட எடுத்து அவங்களுக்கு வீழ்ந்து இருக்குது. இது கோயம்புத்தூர்ல உஷான்னு ஒருத்தவங்க. ஆ. பேரை சொல்லிட்டேன், அதுவும் தவறு தான். ஓகே. பேரை சொன்ன இடத்த சொல்லலை, யாருன்னு சொல்லலை. அவங்களுக்கும் வந்து ரொம்ப நாளா கஷ்டப்பட்டாங்க. ம். ம். நான் எடுத்து கொடுத்துருக்கிறேன். ம். சரிங்களா? திண்டுக்கல்ல ஒரு ஜென்ஸ் அவரு. ம். அவர் வந்து ரொம்ப நாளா வந்து இதுல துறையில இருந்தாரு. ஒரு கவர்மெண்ட்ல ஒரு வேலையில இருந்தாரு. ம். ஆனா இருந்தாலும் அவருக்கு இந்த பழக்கம் உண்டு. ஓகே. அவருக்கும் எடுத்து கொடுத்துருக்கிறேன். ம். சிங்கப்பூர்ல செய்திருக்கிறேன். அதே மாதிரி வந்து நம்ம மலேசியாவிலையும் நிறைய நடந்திருக்குது. யூஎஸ்லயும் செய்து கொடுத்துருக்கிறேன். ஓகே. கனடாவில் இங்கிருந்து போன சேலத்துக்கார் கனடாவில் இருக்கிறாரு, அங்கேயும் செய்து கொடுத்துருக்கிறேன். ம். ம். அதே மாதிரி வந்து இப்போ ஜோர்டானு, ம். சரிங்களா? இப்போ வந்து நெட் மூலியமா அவங்க நிறைய இடத்துல எடுக்கிறாங்க. ம். பல நாடுகள்ல நிறைய பேர் நிறைய நாட்டுல இருந்து வர்றதால ஃபோன்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் கால் நிறைய வரும். ம். நிறைய நாட்டுக்கு நான் செய்து கொடுத்துருக்கிறேன். துபாயில ம். அதிகமாக நம்ம சென்னையில் உள்ளவங்களும் நிறைய பேர் அங்கே துபாயில் நான் செய்து கொடுத்துருக்கிறேன். ஓகே. நிறைய கண்ட்ரியில் நான் செய்து கொடுத்துருக்கிறேம்மா. ம். நம்ம இந்தியா உட்பட எல்லா கண்ட்ரிக்கும் நான் செய்து கொடுத்துருக்கிறேன். ஓகே. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க. நான் மலேசியா போயிருந்தப்ப, அவங்க எப்படின்னா வந்து இப்போ அவங்களோட சேலரியே வந்து ஒரு 300 ரிங்கெட் தான் இருக்கும் அப்படின்னா, அந்த 300 ரிங்கெட்டையும் கொண்டு போய் கேஷினோல போட்டாங்க. அதுலேருந்து அவங்க வந்து எந்த ஒரு காசுமே எடுக்கலை. இந்த மாதிரி நஷ்டம் ஆகுறாங்கல்ல, ஸோ அவங்க வந்து நஷ்டம் ஆகாமல் அவங்கள மீட்க முடியுமா? இல்லை வந்து மீட்கிறத நீங்கள் பண்ணுறீங்களா? மீட்கிற வேலை தான்மா நம்மளுடைய வேலை. அவங்க நஷ்டம் வரக்கூடாது. ஏற்கனவே கஷ்டத்துக்கு தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. ம். அவங்கள மேலும் மேலும் நம்ம கஷ்டப்படுத்த விடலாமா? ம். எதுவாக இருந்தாலும் அவங்கள காப்பாற்றுறது தான் நம்மளுடைய தொழில். ஓகே. சரிங்களா? ம். என்ன ஒரு சிலருக்கு கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அவசரப்படுறாங்க. ஓகே. அவசரம்னா என்ன காரணம்னாக்கா, ம். முடியாது என்கிட்ட எதுவும் கிடையாது. ஓகே. என்னுடைய வேலைகளை கவனிக்க மாட்டேன்றாங்க. இப்போ முன்னாடி வந்தவங்களுக்கு தான் நம்ம முதல்ல செய்யணும். ம். இப்போ பின்னாடி இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு குதிக்கிறவங்க எல்லாம் உண்டு. ஓகே. அதுதான் கொஞ்சம் மனசு இதாக இருக்குமா தவிர மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ம். முடிச்சு தருவோம், அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு முன்னாடி வரவங்க பார்க்கணும் இல்லையா? ஆமா. ஏன் இன்னைக்கே வந்துட்டு இன்னைக்கே லாட்டரி வேணும், அது வேணும், இது வேணும்லாம் சொல்லுவாங்க. ம். அது அவங்கள சொல்லி குறை இல்லை. ஓகே. அவங்களுடைய மனம் உள்ளுக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள், வேதனை, வலிகள். ஆனா அதையும் நான் சரி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ம். சரிங்களா? ஓகே. எல்லா வேலையும் செய்தாதான், வேலைக்குன்னு வந்துட்டோம், என்ன பண்றது, எல்லா வேலையும் நம்ம செய்துதான் ஆகணும். ம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பெருசா பேசுறது வந்து இந்த என் வீட்டுக்கடியில புதையல் இருக்கு, இல்லை வந்து இந்த மாதிரி வந்து ஜின்னட்ட கேட்டு இந்த இடத்துல புதையல் இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல புதையல் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கட்டுக்கதைகள்லாம் சொல்றாங்கல்ல, அது உண்மையா? அது வந்து அப்போதைய காலகட்டத்துக்கு வந்து எல்லாமே இருந்தது, போனது, வந்தது எல்லாமே உண்மைதான். புதையல் எடுத்தெல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய ஆளா ஆயிரம்லாம் இருக்கிறாங்க. ம். ம். எதுவும் இல்லைன்றதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒண்ணு புதுசா யாரும் சொல்ல மாட்டாங்க. மக்கள் ரொம்ப விவரமானவங்க இன்னைக்கு. ம். நீ போய் சொன்னா கூட அதை கேட்க மாட்டாங்க. இருக்குதுன்னு இப்ப நம்ம போய் சொல்றோம், ஏய் இந்த இடத்துல புதையல் இருக்குன்னா நம்புவானா? புரியுதா? நம்ப மாட்டாங்க. அவனுக்கு தெரியும் என்ன பண்ணணும், எங்க இருக்கும், எப்படி இருக்கும், ஓகே. மக்களுக்கு தெரியும். ஆ. ஏன்னா அந்த இடமே அவனது தானே. ஆ. அவங்களுக்கு ஒரு அறிகுறி, சின்ன அறிகுறி கூட தெரியாம அவங்க வந்து அவ்வளவு தெரியுவாங்க, சொல்லுவாங்க. ம். ஒண்ணுமே இல்லாத வெறும் மண்ணை வச்சுக்கின்னு இப்ப உலகம் பூரா தான் மண் இருக்குது. ம். எல்லாம் இந்த இடத்துல புதையல் இருக்குதுன்னா இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் வராங்கன்னா இப்போ கில்லாம வலிக்காது, அல்லாம குறையாது. ஓகே. ஏதோ ஒரு அறிகுறி அவங்களுக்கு தெரியும். ம். அதனால கண்டிப்பா இருக்கும். ஏன் அந்த நம்பிக்கை விடவானே? ஓகே. நான் என்ன சொல்றேன், ம். முயற்சி தான்மா. ம். ம். சரிங்களா? ம். என்னை பொறுத்த வரைக்கும் முயற்சி இல்லாம சோம்பேறியா இருக்கிற, முட்டாளா இருக்கிறது தப்பு. ம். முயற்சி ஏதோ ஒண்ணு செய்யறாங்க இல்லையா, அதுல கிடைச்சதுன்னா அவங்களுக்கு லக்கு தானே. ஆமா. நான் கிடைக்கும்னு சொல்ல வரல, கிடைக்காதுன்னு சொல்ல வரல. ஓகே. சரியா? ம். ம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வர்றவங்கள நான் எப்பவுமே முட்டாளா பார்க்க மாட்டேன். ம். சரிங்களா? ம். என்கிட்ட வந்து இது இருக்குது, அது இருக்குன்னு சொல்றவங்கள வந்து நான் ஒருத்தவங்களை வந்து மதிச்சு குறைவா நான் எப்பவுமே இட போட மாட்டேன். எல்லா மனுஷனுக்குள்ள உணர்வு இருக்குது, அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு தெரியுது, அதனால அவங்க சொல்றாங்க. ஒரு ஓகே. குழந்தை சொன்னா கூட என்னன்னு உறுத்து கவனிச்சு உட்காந்து கேட்பேன். ம். இந்த தொழில முக்கிய காரணமே அதுதான். யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு கம்முன்னு காதை கொடுத்து கேட்க மாட்டேன். ஒரு போன்ல பேசினா கூட மற்ற வேலைகள்லாம் நிப்பாட்டிட்டு அதை கவனிச்சு உறுத்து கேட்பேன். வெளிநாட்டுல இருந்து அழுதுகிட்டு பேசுவாங்க. ம். அந்த கண்ணீர் எனக்கு இங்க தெரியும். ம். அந்த அளவுக்கு நான் உறுதிப்பா கவனிப்பேன். ம். அதனாலதான் அந்த வேலைகளை நம்ம சரியார செய்ய முடியும். ஓகே.
ஸோ இப்போ வந்து இந்த பணவரவு இந்த லாட்ரி இந்த சீட் எடுத்து கொடுக்கறது இது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணுவீங்க. அண்ட் தென் வந்து அதுக்கான நம்பரும் கூட சொல்லுவீங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இது ஒரு பக்கம். இந்த காசு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த கடன் அடைக்கிறது, காசு சேர்க்கறது, பணம் வந்து கையில் நிற்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்றதுன்னா, அந்த காசு கையில் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஜின் பார்த்திபன் ஐயா கிட்ட ஒண்ணுமே வந்தனா தேவையில்லம்மா. இதுக்கு வந்து ஒரு எளிதான முறை நான் சொல்லித்தரேன். ஓகே. நான் குடுக்குற பொருள எடுத்துட்டு போயிட்டு நான் சொல்ற மாரி வீட்ல கட்டுங்க. ம். எந்த ஒரு வீட்லயும் சரி கோடி கோடியா இருக்க தேவையில்ல. ம். நம்ம ஒருத்தவங்க கிட்ட கையேந்தாத அளவுக்கு நம்ம வீட்ல ஒரு நோய் நொடி வந்தாலோ, பசி இல்லாம நம்ம வீட்ல சாப்பிடுற அளவுக்கு எல்லா வசதி சௌகரியமும் அங்க இருக்கும். ஓகே. அதனால எந்த கவலையும் கிடையாது. நான் தரேன் அந்த பொருள் எடுத்துட்டு போய் செய்தாவே போறோம். ம். கண்டிப்பா எல்லா வீட்லயும் காசு தங்கும். ஓகே. காசு தங்காத இன்னைக்கு நிறைய வீடுகள் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பொருளாதார விலைவாற்று எல்லாம் ஏறி போச்சு. ஆமா. அதனால இன்னைக்கு வந்து எல்லாமே பணம் காசுன்றது யாராலையும் வைக்க முடியாது. இன்னைக்கு காலகட்டத்துக்கு. ஏன்னா தானே உழைச்சு தானே சம்பாதிக்கிறவங்க யாரும் வைக்க முடியாது. ம். கண்டிப்பா நான் அதுக்கு அந்தாக்கா அதுக்கு உண்டான பொருள் தருவேன். கண்டிப்பா அதை செய்யலாம். ஓகே. இப்போ வந்து நெறைய பேர் வந்து கடனாளியா இருப்பாங்க. இந்த கடனை எவ்வளோதான் நம்ம நெனச்சாலும் அடைக்க முடியல. இந்த கடன்ல இருந்து எப்படி நான் மீள்றது? நான் சம்பாதிக்கிறேன், வட்டி கட்டுறேன். சம்பாதிக்கிறேன், வட்டி கட்டுறேன். சம்பாதிக்கிறேன், வட்டி கட்டுறேன். இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஒரு சுழற்சிக்குள்ள மாட்டியிருக்காங்கல்ல, இவ்ளோ பெரிய கடனை எப்படி அடைக்க போறோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி கடனாளியா இருக்கவங்க மீண்டு வர்றதுக்கு என்ன? அதுக்குதாம்மா நான் என்ன சொல்ல வரேன். கடனாளியா இருக்கிற, சம்பாதிக்கிற, வட்டி கட்டுறேன், சம்பாதிக்கிற, வட்டி கட்டுறேன்னா நீ வட்டி தான் கட்ட முடியும். அதுக்கு உண்டான முயற்சி எடுத்தா தானே செய்ய முடியும். ஓகே. இப்ப ஏன் ஒருத்தவங்க லாட்டரி எடுத்துட்டு என்கிட்ட ஓடியாரான்? ம். அந்த கடனை அடைக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு தானே ஓடியாராங்க. ஏன் ஆமா. ஒரு கேசினோ விளையாடுறாங்க? எல்லாம் சரி சூதாட்டம் தப்பானதா கூட இருக்கட்டும். அதை ஏன் விளையாடுறாங்க? அது ஏன் விளையாடுறாங்க? ஏதோ ஒரு லக் அடிச்சிராதா? லக் அடிச்சிடாதான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு முயற்சியாவது அவங்க கிட்ட இருக்குது. ஆமா. ஒண்ணுமே இல்ல, காலையில வேலைக்கு போறது, பொழுதுக்கு வீட்டுக்கு வர்றது, நீ கடன் மட்டும் கோடி கோடியா வாங்கி வச்சுட்டாக்கா, லட்ச லட்சமா வாங்கி வச்சுட்டாக்கா, வட்டி கட்டாம என்ன பண்ணுவேன்? ஏதோ ஒரு முயற்சி இருந்தா கண்டிப்பா நான் ஜெயிக்க வைப்பேன். ஓகே. ஸோ ஒரு பணவரவுக்கா இருக்கட்டும் சரி, கடனாளியா இருக்கவங்க, இல்ல லாட்டரியில வந்து நெறைய ஆர்வம் இருக்கவங்க, எல்லாரும் எப்படி இழந்த இடத்துல இருந்து காசை எடுக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் குடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இது பார்க்குறதுல விளையாடுறவங்களுக்கு நிறைய உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.